வணக்கம். புதியதாக தமிழக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு கிரைம் டுடே தமிழ் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தாடி வச்சுக்கின்னு வந்திருக்கிற முதல்வர் இவர் ஒருத்தர் தான். முதல்வர் கோட் சூட் போட்டுக்கின்னு வந்த முதல்வர் இவர் தான். கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் சந்தித்து இதிலே வெற்றி பெற்று வந்த முதல்வர் இவர் தான். நீங்கள் எம்ஜிஆர் சொல்லலாம். எம்ஜிஆர் எப்படி சொல்லலாம்? திமுகவில் இருந்தவர், அரசியல் தெரியும் அவருக்கு. திமுகவில் இருந்து தான் வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றார். இவர் அப்படி இல்லை, சுயமாக கட்சி ஆரம்பித்தார், ஜெயிச்சார், வந்தார். அதாவது ஒரு 30-35 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ஸாமில் மகந்தா கல்லூரி காலத்தில் அவர் படிக்கின்ற காலத்திலேயே அவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரே தேர்தலில் ஒரே முறையில் அமோக வெற்றி சிஎம் ஆயிட்டார். அவருடைய பொருட்கள் எல்லாம் கல்லூரி ஹாஸ்டல்லேருந்து வண்டியில் எடுத்துன்னு போனாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர் மகந்தா. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்த மாதிரி விஜய் அவர்கள் சாதனை படைத்தவர். ஆனால் மேடை நாகரீகம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது அரசு நிகழ்ச்சியிலே எப்படி பேச வேண்டும், முதல்வர் பதவி வழங்குகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும், பொது மேடையில் எப்படி பேச வேண்டும், அரசியல் மேடையில் எப்படி பேச வேண்டும், இதெல்லாம் ஒரு நாம்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்குது. அதெல்லாம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியல. அவங்களுக்கு கூட சீனியர் மோஸ்ட் அண்ணன் செங்கோட்டையன் இருக்காங்க, அப்புறம் அண்ணன் ஜேசிடி பிரபாகர் இருக்காங்க, அப்புறம் நம்ம சம்பத் இருக்கார், நாஞ்சில் சம்பத். இவங்களாம் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் எந்தெந்த மேடையில் எப்படி எப்படின்னு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க போல இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் இது ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு எல்லா இதுலேயும் நீங்கள் பேசுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சினிமா துறையில் தனிமையை விரும்புபவர்கள், யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. நீங்கள் தனியாகவே இருப்பீங்க, தனியாகவே போவீங்க. அந்த சிரிப்பையும் முகத்தில் பார்க்க முடியாது, மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் பார்க்க முடியாது. ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல. எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசணும், எல்லாருடைய முகத்திலும் நீங்கள் முழிக்கணும், நல்லபடியாக நல்ல பேர் எடுக்கணும். அந்த அரசியல் சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளோ பெரிய பதவிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயம்தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் களத்தில் இறங்கி பணியாற்றினால் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.